பார்த்திபன் வந்து கொஞ்சம் ரிதமா பேசுவார்ல, அப்படியே ஒரு மாதிரி ரிதமிக்கா பேசுறதுல கொஞ்சம் கில்லாடி. அவர் பார்த்தீங்கன்னா குந்தவை இப்போதைக்கு வீட்டில் குந்த வச்சிருக்குது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு வந்து கேஷுவலாக பேசிட்டாரு. பார்த்திபன்லாம் வாயை திறந்தா நாடிடும், இதான் உண்மை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திபன்லாம் நடிக்க ஆரம்பித்த காலத்தில் திரிஷா வந்து சின்ன பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திபனுக்குலாம் எல்லா விஷயமும் தெரியும், எல்லா விஷயம் எல்லாரையும் பற்றி தெரியும். கிட்டத்தட்ட பல வருஷங்களா சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனால் நாகரிகம் கருதி பல விஷயங்களை சொல்லாமல் அவங்கெல்லாம் கடந்து போகிறாங்க. பார்த்திபன் மிரட்ட வராங்களா? ஆமாம், மிரட்டுறாங்க. பார்த்திபன் வந்து இன்டைரக்டாக மிரட்டுறாங்க. எல்லாமே எப்படின்னா, விஜய் யாருன்னா ஒரு தொட்டா ஒரு தாக்குதல் கூலிகள் பண்ற மாதிரி, இதுக்கப்புறம் திரிஷாவை நீங்க யாருன்னா எதனா சொன்னாலும் நாங்க பண்ணுவோம்டா, யாரா இருந்தாலும் பண்ணுவோம்டான்ற மாதிரி பண்றாங்களே, இது எப்படி பாக்க? திரிஷா விஜய்க்கு உண்டான சப்போர்ட் திரிஷாக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம விஜய்க்கு உண்டான சப்போர்ட் திரிஷாக்கு வராதா? அதாவது வந்து நீங்க வந்து விஜய் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுறாங்களா இல்லையா? விஜய் எம்ஜிஆர் அதாவது வந்து விஜய் சொல்றாருல, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறாருல, விஜய் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கல்ல. அப்படின்னா வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசினா நல்ல சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அவங்களும் மயிலாப்பூர் மாமி, இவங்களும் மயிலாப்பூர் மாமி. சொல்லும் போது ஒரு காமெடி ஞாபகம் வருது சார். கவுண்டமணிக்க பாரு, இந்த செருப்போ ஒன்னாண்டுவாரு, இந்த செருப்பு ஒன்னாண்டு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா மேசகர் மற்றும் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் திரிஷா விவகாரம் நாளுக்கு நாள் ஒரு செய்திகள் வெளிவந்துக்கிட்டே இருக்கு. அந்த விதமாக பார்த்திபன் அவர்கள் வந்து நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கும் போது அங்கே ஏற்பட்ட ஒரு விமர்சனம், அதுக்கு திரிஷா கொடுத்த ஒரு விமர்சனம், அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி பார்த்திபன் கொடுத்த ஒரு விமர்சனம், இதெல்லாம் எப்படி பார்க்குறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரிஷாவை பற்றி பல பேர் பேசுகிறாங்க சார். சினிமா ஆக்டர்ஸ்லேருந்து அரசியல் தலைவர்களும் பேசுகிறாங்க, சில பேர் பர்சனலில் கடந்து போகிறாங்க. அந்த விதத்தில் நயனார் தான் இதை ஃபஸ்ட்டு வெளியே சொன்னோன்னா அடுத்தடுத்து எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த விதத்தில் அன்றைக்கி நயனார் சொல்லும் போதும் ஒரு விதமாக பதில் அளித்தாங்க, இன்றைக்கி பார்த்திபனுக்கும் பதில் அளிச்சிருக்காங்க. ஆனால் மற்ற நடிகர்களுக்கெல்லாம் அவ்வளோவா எந்த இதுவும் சொல்ல, உங்களை போல் சினிமா விமர்சகர்களுக்கும் எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் இப்போ பார்த்திபனுக்கு சொல்லியிருக்க இந்த பதிலை எப்படி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திபனுக்கு இந்த பதிலை சொல்லியிருக்காங்கன்னா, பார்த்திபன் முதல்ல வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கல. பார்த்திபன் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் திடீர்னு திரிஷா ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க, அதுவும் பொன்னியின் செல்வனுடைய ஃபோட்டோ வந்து காமிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஆடியன்ஸ் க்ரௌட் இருந்திருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து குந்தவை குந்தவை குந்தவைன்னு கத்த போக, பார்த்திபன் வந்து கொஞ்சம் ரிதமாக பேசுவார்ல, அப்படியே ஒரு மாதிரி ரிதமிக்காக பேசுகிறதுல கொஞ்சம் கில்லாடி. அவர் பார்த்தீங்கன்னா குந்தவை இப்போதைக்கு வீட்டில் குந்த வச்சிருக்குது எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு வந்து கேஷுவலாக பேசிட்டாரு. அது அன்னைக்கு பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. உடனே பார்த்திங்கன்னா திரிஷா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்ன ட்வீட் போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மைக்குக்கு முன்னாடி பேசுகிற முட்டாள்தனமான விஷயங்கள் வந்து பெருசாக வந்து இப்போ போய் சேரும், ஆனால் அது அவங்களுடைய தகுதியை தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திபன் வந்து, நான் வந்து குந்தவை பற்றி அன்னைக்கு பேச போனது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குத்தமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மறுப்பு வந்து கொடுத்துருக்காரு. பேசுனது பேசிட்டேன், அதை கடந்து தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது, சரி இருந்தாலும் நான் வந்து அதுக்கு மறுப்பு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு சொல்லியிருக்கார், வருத்தம் தெரிவிச்சிருக்கார். நியாயமாக வந்து விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, மனைவி பற்றி தப்பாக பேசுகிறாங்க, கண்டபடி பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு வந்து உருவ கேலி பண்ண முடியுமோ அசிங்கமான புகைப்படங்கள் ஏஐயில் கிரியேட் பண்ணி போட்டெல்லாம் திட்டுறாங்க. இதை நியாயமாக வந்து விஜய் வந்து தட்டி கேட்டிருக்கணும். செய்யாதீங்க, இந்த மாதிரி ஒரு ட்விட்டாவது போட்டுக்கணும், எதுவுமே பண்ணலை. அதுக்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா திரிஷாவை கூட்டிக்கிட்டு பொது நிகழ்ச்சிக்கு வந்து போகிறாரு. இதுதான் வந்து விஜயினுடைய மனநிலை. பார்த்திபனோட மனநிலை என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னோன்னா இம்மீடியட்டாக அவரும் வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டார். பொதுவாக பார்த்தீங்கன்னா யாராவது ஏதாவது பேசும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர்களையோ இல்லை வேறு யார் சினிமா பிரபலங்களையோ பற்றி பேசிட்டா அது வந்து தப்புன்னு சொல்லி குறிப்பிட்டு சொன்னால் உடனே இம்மீடியட்டாக வருத்தம் தெரிவிச்சிருவாங்க. அதுதான் நியாயமான விஷயம். ஆனால் விஜய் பார்த்திங்கன்னா ஒரு திமிரு தெனாவட்டு என்ன வேணால் சொல்லலாம், பணத்திமிரு என்ன வேணால் சொல்லலாம். அதில் வந்து அந்த நடிகையே வந்து பொதுவெளி கூட்டிகிட்டு வந்து சுற்றுறதெல்லாம் வந்து, அதாவது ஒரு அரசியல் தலைவனுக்கு அழகு கிடையாது. பார்த்திபன்லாம் வாயை திறந்தால் நாடிடும், இதான் உண்மை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன்லாம் நடிக்க ஆரம்பித்த காலத்தில் திரிஷா வந்து சின்ன பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திபனுக்குலாம் எல்லா விஷயமும் தெரியும், எல்லா விஷயம் எல்லாரையும் பற்றியும் தெரியும். கிட்டத்தட்ட பல வருஷங்களாக சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனால் நாகரிகம் கருதி பல விஷயங்களை சொல்லாமல் அவங்களாம் கடந்து போகிறாங்க. இன்னும் பல சினிமா பிரபலங்கள் பார்த்தீங்களா இந்த விஷயத்தில் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு, அமீர் சொல்லியிருக்காரு, நம்ம சமுத்திரக்கண்ணி சொல்லியிருக்காரு, விமல் சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திபனுக்கு மட்டும் பதில் கட்டணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செஞ்சது தான். அதாவது விஜய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன், நீ வந்து இதுக்கு ஒரு ட்விட் போடு, இந்த மாதிரி பண்ணது தப்புங்கிற மாதிரி ஒரு ட்விட் போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி,
பார்த்திபன் வாயை அடைக்க நீ முயற்சி பண்ணுறீங்க, பார்த்திபன் நீங்கள் மிரட்ட முயற்சி பண்ணுறீங்க, எல்லார் வாயையும் நீங்கள் அடைச்சிருவீங்களா? எல்லாரும் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்காங்களே, சமுத்திரக்கனிலாம் பொது வெளியில் பேசியிருக்காரு, சமுத்திரக்கனி, பாலா, ஆரி உதயகுமார் எல்லாரும் இருக்கிற இடத்துல பேசியிருக்காங்க, எல்லாரும் ஆமாம் ஆமாங்கிற மாதிரி ஆமோதிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்களா நீங்கள்? சரிங்க சார், பார்த்திபனை பற்றி சொன்னீங்க. பார்த்திபன்லாம் நடிக்கும் போது திருச்சால ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொன்னீங்க. அந்த விதத்தில் பார்த்திபன் வந்து உடனடியாக வருத்தம் தெரிவித்ததுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திபனை வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் போயிட்டு ஆன்லைனில் கடிக்கிறதும் சரி, தவறான கமெண்ட்டுகள் போடுறதோ, பார்த்திபனை பற்றி ட்விட்டரில் பல செய்திகளை உலாவுறதும், பார்த்திபனோட உண்மைகளை தூண்டுவோம், பார்த்திபன் யார் தெரியுமா, பார்த்திபனை பற்றி சொல்லட்டுமா, நம்ம மாதிரிலாம் பார்த்திபன் மேலே இப்போ டார்கெட் போயிடுச்சு. ஏன்னா விஜயின் ஒருத்தரை பற்றி பேசினாலே அவர் வந்து அவர் கட்சியோட ரசிகர்களும் சரி, விர்ச்சுவல் வாரியர்ஸுகளை வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் ஆன்லைனில் போய் அவங்கள கடிங்க, அவங்கள பற்றி, குடும்பத்தை பற்றி போடுங்க, அதை பற்றி போடுங்க, இதை பற்றி போடுங்கன்ட்டு அதனால் பேசுறதுக்கே பயப்படுற மத்தியில் பார்த்திபன் பேசிட்டார். ஏன்னா அந்த ஃபோட்டோ அவர் கடந்தே போயிருக்கலாம், இருந்தாலும் அதுக்கு ஒரு கருத்து தெரிவித்தார். அது பதில் விமர்சனம் மாதிரி மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. இந்த விஷயத்தில் பார்த்திபனை இவங்க வந்து மேலும் மேலும் சீண்டது, இதை வந்து அவங்க நல்லதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா, இல்லை பார்த்திபன் வந்து வாயை திறந்தாருன்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பார்த்திபன்லாம் வாயை திறந்தா நாரிடும். அதான் உண்மை. பார்த்திபனுக்கு எப்படி சொல்கிறீங்க சார்? எல்லா விஷயம் தெரியும் சினிமாவில். ஆமாம், எல்லா விஷயம் தெரியும். எல்லா விஷயம்னா நான் சொல்கிறது எல்லா ரகசியங்களும் தெரியும். எல்லாரையும் பற்றிய எல்லா ரகசியங்களும் தெரிஞ்ச போது அப்போ நிச்சயமாக அவரெல்லாம் வாய் திறந்து பேச ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே நாரிடும். இதுதான் உண்மை. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியாமல் வந்து விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. திரிஷா வந்து எத்தனையோ பேர் இன்றைக்கி கருத்து சொல்கிறாங்களே, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மேட்டரை யாருமே டிபேட் பண்ணலையா? எல்லாருமே டிபேட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரையும் வந்து இப்போ கண்டனம் தெரிவிக்க வேண்டியதானே, எல்லாருக்கும் இப்போ எதிர்கருத்து தெரிவிக்க வேண்டியதானே? இன்னும் யாருக்குமே எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அப்போ பார்த்திபனுக்கு மட்டும் இப்போ கருத்து சொல்கிறாங்கன்னா அப்போ கட்டம் கட்டுறாங்க. பார்த்திபன் வந்து கட்டம் கட்டி அவங்க அடிக்க பார்க்குறாங்க. பார்த்திபனுடைய ஃப்யூச்சரில் என்ன பழைய காலத்தில் என்னங்க இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. சீதா பார்த்திபன் 2 பேரும் கணவன் மனைவி இருந்தாங்க. 2 பேரும் சட்டப்பூர்வமாக கணவன் மனைவியிலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. பார்த்திபன் இன்றைக்கி அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். வேற என்ன இதில் என்ன இருக்குது? எந்த விதமான களங்கமும் பார்த்திபன் மேலே சொல்கிறதுக்கு இல்லை. இதே மாதிரி பொது வழியில் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காரா, இல்லை வந்து பொது வழியில் இது வரைக்கும் பார்த்திபனை பற்றி ஏதாவது தப்பான செய்திகள் வந்திருக்கா, ஏதாவது அசிங்கமான செய்திகள் வந்திருக்கா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக பேசியிருக்கிறாரா யாரையாவது? ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு கண்ணியமாக பேசக்கூடிய ஒரு கண்ணியமான மனிதர் தான் பார்த்திபன். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அவரையெல்லாம் சீண்டக்கூடாது. அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு சிலர் வந்து அந்த ஆளுமையோடு இருக்கிற ஆட்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா பார்த்திபன்லாம் எல்லா விதமான ஆளுமையோட பல வருடங்களாக வந்து அந்த ஆளுமையோடையே இருந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள். இப்போ மற்ற நடிகர்களாக இருந்தால் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னோன்னே சொல்கிறதுக்கே யோசிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ காமிச்சோடனே பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கே யோசிச்சிருப்பாங்க. அந்த யோசனை ஏன் வருதுன்னு அந்த யோசனை வரும். காரணம் என்னென்னா, நாளைக்கு விஜய் மறுபடியும் நடிக்க வருவார்னு எல்லாரும் பேசுகிறாங்க. நடிக்க வந்தால் அந்த படத்தில் நமக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு படத்தில் இப்போ இன்றைக்கெல்லாம் எல்லாருமே விஜய் கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தான். ஆமாம், இன்றைக்கி வந்து ஒரு சரத்குமார் மாதிரியோ பார்த்திபன் மாதிரியோ ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரபல நடிகர்களே ஒரு அப்பா கேரக்டர், ஒரு அண்ணன் கேரக்டர் மாதிரி போடும்போது இன்றைக்கி கோடிகளில் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு பார்த்திபன் இப்போ திடீர்னு ஒரு விஜய் படத்தில் நடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 3 கோடி ரூபாயாவது சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ 3 கோடி ரூபா ஒரு 20-30 நாள் அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தானே. ஒரு நாளைக்கு வந்து 10 லட்ச ரூபாய்க்கு கிட்ட சம்பளம் பேசுது. அது மாதிரி கிடைக்கும். அதை இழந்துடக்கூடாதுங்கிறத எல்லாருமே ஜால்ரா போடுது. இது வரைக்கும் சினிமா பிரபலங்கள் விஜய் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விஜய் அண்ணா எங்கள் விஜய் மாதிரி உண்டா, விஜய் அண்ணா மாதிரி உண்டா. ஒரு படப்பிடிப்பு முடிஞ்சோன்னே பாருங்களேன், அதுவும் குறிப்பாக ஷாம்னு ஒரு நடிகர் இருக்கார். அந்த நடிகர்லாம் பார்த்திங்கன்னா அண்ணா வந்து அப்படி பார்த்தாரு, கொஞ்சம் கீரை போட்டார், கொஞ்சம் இது ரைஸ் போட்டார், பிக்கிள் அப்படிங்கிறார். ஏன் இதெல்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்களா? இவர் இன்னும் அதாவது இவர் இந்த ஷாம்கிற நடிகர்லாம் பார்த்திங்கன்னா எச்சி ஊறுது இவருக்கு பேசும்போது. அதாவது எச்சி ஊறுதுன்னா அந்தளவுக்கு ஒழுகுது, வலியுது, அந்தளவுக்கு பேசுகிறார். விஜய் அண்ணாமா, அந்த விஜய் அண்ணா பார்த்திங்கன்னா அவர் வந்து உலகத்திலே யாருமே சாப்பிடாத பொருள், கொஞ்சம் ஐயோடா நான் அதுக்கு சொல்லிட்டேன், வெஜிடபிள் கொஞ்சம்டா அப்படின்ட்டாரு. அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டா என்னப்போ, அது எதுக்கு இப்படி கொஞ்சி பேசுகிறீங்க? அதாவது ஜால்ரா கூட்டங்க. அடுத்த படத்தில் ஒரு படத்தில் வாரிசு படத்தில் கொடுத்தாருல வாய்ப்பு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து ஏதாவது வாரிசு மாதிரி வந்து சோரிஸ்ன்னு ஒன்று படம் எடுத்தாங்களா, இல்லை மோரிஸ்னு வாரிசு 2 வருதா? ஏற்கனவே வாரிசு 1 வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா அந்த தில்ராஜ் வந்து பல்லடிப்பட்டு எங்கே போய் கிடக்கிறாருன்னே தெரில. இதில் வாரிசு 2 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து இந்த இவருக்கு ஷாமுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த ஷாமெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஏது பண்ணிகிட்டு இருக்காருன்னு ஊருக்கே தெரியும். வாய் திறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நாரி போயிடும். அவரெல்லாம் அப்படி அதான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை. இப்போ ஜனநாயகன் படம் இன்னும் வராமல் இருக்குது. வரும்போது பாருங்களேன், அதில் நடித்த அல்லு சில்லு மல்லு எல்லாம் குட்டி துணுண்டு குண்டு மல்லி, இந்த ஜாதி மல்லி எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு எங்கன்னா ஐயோ விஜயண்ணா நடந்து வந்தா, விஜயண்ணா தின்னு வந்தா, இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படின்னா
பார்த்திபன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையான ஆள். அவரெல்லாம் வாய்ப்பெல்லாம் வேணாங்க. அவருக்கு எதுக்கு வாய்ப்பு? அவரெல்லாம் வேண்டாம். அவர் ஒத்த செருப்புன்னு ஒரு படம் எடுப்பார், அதில் அவர் கல்லா கட்டுவார், என்ன வேணால் பண்ணுவார். யாரை பற்றியும் கவலைப்படுற ஆள் கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பு வந்தால் தான், விஜய் கொடுத்தா தான் நமக்கு அதனால ஒரு காசு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஆளுங்க, அப்படி ஜால்ரா போடுறவங்க இருக்காங்க. அப்படி ஆளுங்களுக்கு மத்தியில் சினிமாவில் பார்த்திபன் மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு மேடையில் அவர் பேசுனது, அதாவது பேசுறது தப்பா சரியா அப்படின்னா என்ன கேட்டால் சரின்னு தான் சொல்லுவேன். என்ன தப்பு இருக்குது? ஊர் உலகமே பேசுது. ஊர் உலகம் பேசுகிற வாயெல்லாம் அவங்களால அடைக்க முடியுமா? எல்லார் வாயும் அவங்களால அடைக்க முடியுமா? பார்த்திபன் மிரட்ட வராங்களா? ஆமாம், மிரட்டுறாங்க. பார்த்திபன் வந்து இன்டெரக்டாக மிரட்டுறாங்க. எல்லாமே எப்படின்னா, இப்போ விஜய் பற்றி அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜால்ரா போட்டுக்கிட்டே கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் பல அரசியல் விமர்சகர்கள்லேருந்து பல பேர் பன்முனை தாக்குதல்கள் நடத்துகிறாங்க. இப்படிலாம் தாக்குதல் வரும்னு அவருக்கு தெரியவே தெரியாது. விஜய்க்கு முதல்ல அரசியலே தெரியாது. இப்படிலாம் தாக்குதல் வரும்னு தெரியவே தெரியாது. இப்போ அவங்கள எல்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற பேரில், நீங்கள் இது எங்கே தெரியுமா நடக்குது? பெங்களூரு, ஹைதராபாத், பாம்பே, கல்கட்டா, இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் தமிழ்நாட்டுக்கே சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு 50 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, அது யாரை பற்றி நீங்கள் பேசணுமோ அவங்க ஃபோட்டோ, அவங்களுடைய டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 50 லட்சம். அதாவது எத்தனை வீடியோ போடணும்? 50 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வீடியோ போடுவாங்க. தரந்தாழ்ந்த வீடியோ போடுவாங்க. அது போடுறதுக்கு இவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க அங்கேருந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு யார் என்ன எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜூலின்னு ஒரு பொண்ணு பேசிச்சு. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கட்டங்கட்டி அடித்தாங்க. இப்போ பார்த்திபன் வந்து இந்த கட்டத்துக்குள்ளே அந்த கட்டத்துக்குள்ளே இந்த வட்டத்துக்குள்ளே வந்திருக்காரு. எல்லோரும் இப்போ வந்து உட்காந்து பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊப்பிங்க அப்படி இப்படின்னு எல்லா மத்திய பிரதேஷ் இன்னும் என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து எல்லாரையும் போட்டி இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, கீழே போய் கமெண்ட்டை பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து தரந்தாழ்த்தி பேச முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அசிங்கமாக பேசுவாங்க. பேசிட்டு போகிறாங்க. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது நம்மள மாதிரி இப்போ தயாரிப்பாளர்களே அதெல்லாம் கவலைப்பட போகிறது இல்லை. பார்த்திபன் மாதிரி வந்து பழந்துன்னு போட்ட ஆட்கள்லாம் இதெல்லாம் கண்டுக்க போகிறது இல்லை. அதெல்லாம் வந்து காதில் வாங்கி இந்த காதில் விடுன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் இந்த காதிலே வாங்க மாட்டார். நீங்கள் கேட்டீங்க வாரிசு 2 வரப்போகுது அப்படின்னீங்க. அதாவது பேரம்பேத்தி எடுத்து வீட்டுக்கு வாரிசு வர வேண்டிய வயசு இது அவருக்கு. ஆக்சுவலி என்ன சின்ன வயசு அவருக்கு 52. நீ 8 வருஷம் ஆச்சுன்னா அவருக்கே 60ஆம் கல்யாணம் கொண்டாடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஜோடியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் 60ஆம் கல்யாணம் கொண்டாடுற ஏஜில் இருக்காங்க. இந்த படம் இப்போ வந்து வாரிசு 2 படத்தில் நடிக்க போகிறாரா? இனி அடுத்து அவருடைய இப்போ சினிமா வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு, அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை வந்து ரீசென்சார் பார்க்குறதா சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு வந்து அதாவது வயிறை கலக்கிருச்சான். ஒருத்தருக்கு வயிறை கலக்கிருக்கு, வயிறு சரியில்லை, இன்றைக்கி வர முடியாதுன்னு சொல்லி. அவர் என்ன சார் போய் ஷூட்டிங்கா சார் பண்ணுவார்? படம் தானே சார் பார்க்க போகிறோம். ஆமாம், முடியாதுங்க. எப்படி படம் பார்க்க முடியும்? படம் பார்க்க கூடாதுங்கிறதுக்கு காரணம் வேணும்ல. அது காரணம் தான் வயிறு கலக்கிடுச்சு. அதனால் முடியல, விட முடியல. ஒரு மெம்பருக்கு வயிறு கலக்கிடுச்சு, முடியல. அதாவது இவர் மாதிரிலாம் நீங்கள் உங்கள் சினிமா இதில் பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் காத்தது இல்லை. சென்சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா போராடுவாங்க. சில நேரங்களில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காம போகும். சுப்ரீம் கோர்ட்டு போய் கூட இல்லாமல் போயிடும். அப்படிலாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து வயிறு கலக்கிடுச்சு, எங்களால் இன்றைக்கி வர முடியல அப்படிலாம் வந்து திடீர்னு, அதாவது 9ஆம் தேதி இந்த நேரம் இந்த தியேட்டர் இதிலெல்லாம் படம் பார்க்க போகிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. ரிலீஸ் 17 19 ரிலீஸ்ன்னு சொல்லி எல்லாம் பிரபகண்டாக போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வயிறை கலக்கிடுச்சு. அந்த ஒரு மெம்பரு மறுபடியும் வயிறு எப்போ சரியாகுதோ அப்போ தான் வந்து படத்தை பார்ப்பார். அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறதா வேணாமான்னு யோசிப்பாங்க. இது ஒரு பக்கம். சம்மன் போச்சு இல்லை, மொத்தமாக தாவேக்கா எல்லாருக்குமே வயிறு கலக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா என்னடா அது, நாளைக்கே வந்து வர சொல்லிட்டாங்களே அப்படின்னு. ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டாங்க, 2வது தடவை கூப்பிட்டாங்க. A1 விஜய் அப்படின்னு சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு இதில் பார்த்தீங்கல்ல மேடையில் விஜய் அப்படின்னோடனே அப்படி முத்தம்லாம் கொடுப்பாரு பார்த்தீங்களா, ஃப்ளைங் கிஸ் பார்த்தீங்களா? இல்லை விஜய் நாங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. நீங்கள் சின்ன பசங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுப்பார்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A1 விஜய் அப்படின்னு ரெடியாக வச்சுருக்காங்க. எழுதிட்டாங்கன்னா நாளைக்கு போகிறாருல்ல, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முதல் சம்மன் கொடுத்து 2வது சம்மன் கொடுத்து விசாரணைக்கு போனதுக்கப்புறம் 2G வழக்கில் வந்து ஆராசா வந்து 3ஆவது சம்மன் கூப்பிட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு சம்மன் முடிஞ்சிருச்சு, போயிட்டு வந்துட்டார் சிபிஐக்கு. 2வது முடிஞ்சிருச்சு, போயிட்டு வந்துட்டார். மறுபடியும் எதுக்கு கூப்பிட்றாங்க? நாளைக்கு வாங்க, தனி விமானத்தில் போகிறாரு, அங்கேருந்து அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. சார் நீங்கள் சொன்னீங்க ஒரு முன்னுதாரணமாக பார்த்தீங்களா, ஆராசாவை 3ஆவது சம்மன்லேயே தூக்கிட்டாங்க.
ஆராசா பரவாயில்ல சார், விஜய் தூக்கிட முடியுமா? ஆராசாவாவது ஆராசான்னு கூப்பிட்டு போனாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா வாராசா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. எப்படி வாராசா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எங்கே அப்படின்னு வரும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனி விமானம் அது அங்கேயே நிற்கட்டும், வாடகை கொடுத்து நிற்க சொல்லுங்கள், நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்க. கூப்பிட்டு போய் திகாரில் அடைச்சதுக்கப்புறம் தான் திகாரில் இருக்காருங்கிற வீடியோவே வெளியில் வரும். அந்த மாதிரி வந்து சிபிஐலாம் இப்படி காதும் வச்ச மாதிரி எல்லா வேலையும் முடிப்பாங்க. இப்போ கொடுக்குறாங்க பாருங்கள் நெருக்கடி, அப்படியே அப்படி 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 அதை பார்த்துட்டு அவங்க தமிழ்நாடு மக்கள் ரிச்சர்ட் வேலிஸில் சும்மா விட்டுருவாங்க. என்ன யாரை சிபிஐவா யாரை சும்மா விட்டுருவாங்க? சிபிஐ சும்மா விட்டுருவாங்களா? எல்லாரையும் பிடிச்சி உள்ளே தள்ளிடுவாங்க. அதாவது ஏதாவது நாளைக்கு இப்போ நடக்க போகிற கைது நடக்க போகுது, நான் உறுதியாக சொல்கிறேன், நாளைக்கு கைது நடக்க போகுது. அதனால தான் 3வது விசாரணை, எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சு. இந்த கரூர் சிபிஐ வழக்கு இவங்களே தேடிக்கிட்டாங்க, கோர்ட்டுக்கு போனாங்க. டெல்லியில் போய் ஆதவர்ஜுனா வளர்ந்துக்கிட்டவர் இருக்கார்ல, அவர் நின்று போய் பார்த்தீங்கன்னா சிபிஐ வேணும் சிபிஐ வேணும் சிபிஐ வேணுனார். அதாவது இந்த சிபிஐ வழக்கு நீங்கள் கேட்டு வாங்குறீங்களே, இந்த சிபிஐ வழக்கே உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு இதுவே பின்னடைவு ஆகலாமே, இதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆகலைங்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? அதை நீங்கள் கேட்டு வாங்கினீங்களே. என்னமோ பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக் கேட்டு வாங்குற மாதிரி வாங்கினீங்கல்ல, இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ 3வது தடவை விசாரணைக்கு எதுக்கு கூப்பிட்டாங்க? எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சு, எதுக்கு 3வது தடவை சமன் பண்ணியிருக்காங்க? நாளைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. போய் தான் ஆகணும், உள்ளே போய் தான் ஆகணும். சரிங்க சார், நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க சிபிஐ மிரட்டிடுவாங்களா, பண்ணிட முடியுமானாங்க. நான் கூட நினச்சேன், சரி பார்த்திபன்களாக ட்வீட் போட்டாங்களே, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டாங்களே, அந்த மாதிரி சிபிஐக்கு எதனா போட்டுருவாங்களோ, அதனால ஒரு புரட்சி வந்துருமோன்னு பார்த்தேன். சரிங்க சார், இறுதியாக திரிஷாவை பற்றி பார்த்திபன் ஒரு கருத்து சொல்கிறாரு, அதுக்கு பதில் கருத்து மாற்றி கருத்து போகுது. அது ஒரு விவகாரத்தில் வருந்துகிறேன்ற ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காரு பார்த்திபன். ஆனால் அவரை தொடர்ந்து விஜய் யாருன்னா ஒரு தொட்டா ஒரு தாக்குதலிலே கூலிகள் பண்ணுற மாதிரி, இதுக்கப்புறம் திரிஷாவை நீங்கள் யாருன்னா எதனா சொன்னாலும் நாங்கள் பண்ணுவோம்டா, அது யாராக இருந்தாலும் பண்ணுவோம்டா என்ற மாதிரி பண்ணுறாங்களே, இது எப்படி பார்க்க? விஜய்க்கு உண்டான சப்போர்ட் திரிஷாவுக்கு வந்துட்டுருக்கேன் சார். ஆமாம், விஜய்க்கு உண்டான சப்போர்ட் திரிஷாவுக்கு வராதா? அதாவது வந்து நீங்கள் வந்து விஜய் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்களா இல்லையா? விஜய் எம்ஜிஆர் அதாவது வந்து விஜய் சொல்கிறார்ல, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறாருல, விஜய் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கல்ல. அப்படின்னா வந்து எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுனா நல்லா சில விஷயங்களை யோசிச்சு பாருங்க. அவங்களும் மயிலாப்பூர் மாமி, இவங்களும் மயிலாப்பூர் மாமி. யார்? அவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் சர்ச் பார்க்கில் படிச்சிருக்காங்க, இவங்களும் சர்ச் பார்க்கில் படிச்சிருக்காங்க. யார்? அவங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லும் போது ஒரு காமெடி ஞாபகம் வருது சார், கவுண்டமணி கேட்பாரு, இந்த செருப்போ ஒன்றாண்டுவார், இந்த செருப்பு ஒன்றான்னு கேட்பாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு இந்த செருப்பு ஒன்றான்னு நான் கேட்குறேன். எப்படி ஒன்றாகும் இல்லையே சார், தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு இந்த செருப்புக்கு ஆசைப்படுது, இந்த செருப்பு அந்த செருப்புக்கு ஆசைப்படுது. சரிங்க சார், எந்த செருப்பு யாருக்கு தராங்க தமிழக மக்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி செருப்பு எல்லாரும் கொடுக்க போகிறாங்க தமிழக மக்கள். ஆனால் எந்த செருப்பாக இருந்தாலும் ஒத்த செருப்பு எல்லாரையும் செஞ்சுட்டாரு சார், ஒத்த செருப்பு எல்லாரையும் செஞ்சுட்டாரு. கரெக்டாக செருப்பில் வந்து முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? எனிவே சார், இந்த விவகாரத்தை பற்றி சரி பார்த்திபனுக்கு நடந்த விமர்சனத்தை பற்றி தான் சார் உங்கள்கிட்ட தகவல் கேட்கறதுக்காக அழைச்சிருந்தோம். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.